நேற்று நைட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கே 11 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் காலையில் எந்திக்கக்குள்ளே உருண்டுக்கிட்டே தான் இருந்தேன். 5 6ன்னு அலாரம் அடிச்சுட்டே இருக்கேன், எந்திரிச்ச பாடு இல்லை. அப்புறம் அப்படியே தத்தி தண்ணீர் உள்ளே போயிட்டு நேற்று இறால் வாங்கிட்டு வந்தேன். அதனால் இறால் கிரேவியும் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் மாதிரி ட்ரை பண்ணலாம் நான் தான் பண்ணேன். எப்போ பார்த்தாலும் இந்த அரிசி அளவு அதிகமாக போட்டு எக்கச்சக்கமாக மிச்சம் ஆயிடுது. அதனால் இந்த வாட்டி கொஞ்சோண்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு குட்டியோண்டு குக்கர் எடுத்து கொஞ்சோண்டு அரிசி போட்டேன். கடைசி பார்த்தா அரிசியை விட வெங்காயம் நிறையா இருந்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அப்புறம் தேங்காய் பால்லாம் நிறைய எடுத்து ஊற்றி இந்த குக்கர் மூடினா கரெக்டாக அந்த வாட்டி போட்டிருக்கோமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த நிறைய அந்த கிரேவி பண்ணுற வீடியோவில் என்ன அப்படியே பிரிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லா இருக்கணும். நானும் பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு என்ன பிரியுமா அது பிரிஞ்ச பாரே இல்லை. நீ பிரியவே வேண்டாம், நான் ஆஃபீஸ் போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆம்லேட்டை மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டு காலையில் வந்து கிளம்பியாச்சு. அப்புறம் எங்கள் ஆளுக்கு கொஞ்சோண்டு இந்த ப்ரான் 65 பிடிக்குமே, நான் அதை மட்டும் பண்ணிவிட்டு இனாக்ரேஷன் பண்ணி என்னோடதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அது லைட்டாக குழஞ்சி போயிடுச்சு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, சரி இது அடி பிடிக்கல, சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது 6 நாள் சரியாயிரும்னு சொல்லிட்டு இந்த கிரேவியெல்லாம் பேக் பண்ணால் 65 காலையில் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயாச்சு.